ஹலோ மை ஃபேமிலிஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஹைட் வந்துட்டு 42 இன்ச்சஸும் வித் அளவு வந்துட்டு 4.5 நான் எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கிளாத்தை எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு ராங் சைடில் நம்ம டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்டு பண்ணி ராங் சைடு நல்லா மடக்கி விட்டுக்கணும். நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுட்டு இந்த சைடு இருக்கிற கிளாத் அந்த சைடு தூக்கி போட்டு இப்போது நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சை கொடுத்து நம்ம உள்ளே மடக்கி இருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா கீழே இழுத்து விட்டு கீழேயும் மேலே இழுத்து விட்டு நம்ம ஸ்டிச் வந்துட்டு போடணும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மெத்தடை நீங்கள் எகெயின் வந்துட்டு புரியலனா கூட ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning. அவ்வளோதாங்க. ஸ்டிச் வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கேப் கொடுத்துருக்கேன், ஏன்னா உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்துட்டு நான் கேப் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டிச்சுக்கும் இப்போ எண்டு பண்ண ஸ்டிச்சுக்கும் நடுவில் ஒரு கேப். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இழுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய ராங் சைடு ஃபுல்லாக உள்ளே போயிடும், ரைட் சைடு ஃபுல்லாக நமக்கு வெளியில் வந்துடும். இப்போது இந்த எலாஸ்டிக் எடுத்துக்கிறாங்க. எலாஸ்டிக்கில் வந்துட்டு உங்களுக்கு அளவு நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், 8.5 அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நான் கட் பண்ணிக்கிட்டேன். அந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு சேஃப்டி பின்னால் உள்ளே இன் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம். இந்த சைட் விட்டு அந்த சைடு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் நான். உங்களுக்கு புரியலன்னா எகெயின் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த இது ஃபுல்லாகவே எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த 2 எலாஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிச் போட்டுக்கணும். ஐ மீன் நல்லாவே பேக் ஸ்டிச் நிறையவே கொடுத்துக்கலாம், பிகாஸ் ஆஃப் அதை வந்துட்டு கட்டாகி போயிடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த ரீசன்னால் ரப்பர் பேண்ட் மேக் பண்ணுறது இவ்வளோதாங்க. ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்பு தான். இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மெத்தடில் சூப்பராகவே வந்துட்டு நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம் இல்லைங்களா, எல்லாத்தையுமே சைடில் வந்து நம்ம ஸ்டிச்சு கொடுக்கணும். ஸோ நான் வீடியோக்காக நான் அதை அப்படியே காமிச்சிட்டேன். பட் வந்துட்டு நான் எல்லாமே ஸ்டிச்சு கொடுத்து தான் நான் வைப்பேன், ஏன்னா குவாலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல கேப் இருந்தால் கண்டிப்பாக அது சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இதுதான், இதை வந்து ப்ரீவியஸாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் இதை நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய நான் மேக் பண்ணிகிட்டே இருக்கேன் வீட்டில். இதெல்லாமே சேலுக்கு தான் வரும் கண்டிப்பாக. இதெல்லாம் நான் சேலுக்கு போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதையே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வீட்டிலேருந்து பண்ணலாம். உங்கள்கிட்ட மிஷின் மட்டும் இருந்தாவே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனிவே, பாய் டு ஆல்.